ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரைக்கீரை கூட்டு பண்ணலாம் வாங்க. அரைக்கீரை சுத்தம் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு கட்டு பாருங்கள். சிறு பருப்பு, தக்காளி, வெங்காயம் போட்டு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ கீரையை இதில் சேர்த்துடலாம். சிறு பருப்பு ஒரு 50 கிராம் போட்டுக்கோங்க. ஒரு கட்டு கீரைக்கு ஒரு வெங்காயம், ஒரு 2 தக்காளி எடுத்துருக்குறேன். ஏன்னா புளி சேர்க்க போகிறதில்ல கூட்டுன்றதுனால, அதனால் 2 தக்காளி போட்டிருக்கேன். இப்போ கீரையை சேர்த்துட்டு 2 விசில் போட்டுக்கலாம். நம்ம தக்காளி, வெங்காயம், சிறுபருப்பு கொதிச்சதும் இந்த கீரையை ஒன்றா போட்டு 2 விசில் கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டுடலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் போட்டுக்கோங்க. ரொம்ப போட வேணாம். சின்னதாக பேன் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு கீரையை எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க. பாருங்கள், கடுகு பொரிஞ்சிடுத்து. கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சு. பூண்டு சேர்த்துருங்க. வாசமாக இருக்கும். அப்போ தான் நல்லா பூண்டு செவந்துட்டோம். இந்த மாதிரி ப்ரெஷர் எடுத்து விட்டுருங்க. குக்கரில் இருந்து எடுத்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. கீரை கூட்டு ரெடி ஆகிடுத்து. இதிலையே இந்த தாளிப்பை நம்ம சேர்த்துட்டோம்னா சுவையான அரைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அரைக்கீரை கூட்டு பண்ண தெரியல. ரொம்பவே இம்யூனிட்டி பவர் நிறைஞ்சது. குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே நல்லது. இந்த வெய்ய நாளில், கோடையில் இந்த மாதிரி கீரையெல்லாம் சமைச்சு கொடுங்க தயவு செஞ்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் தேங்காய் பூ கூட தூவிக்கலாம். நான் தூவலை. மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு கொடுக்கறதுனால கெட்டு போயிடுன்றதுனால நான் கொடுக்கல. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.